ஹைப்பர் கன்வர்ஜ்டு அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர் சர்வர் ஹார்ட்வேர் சொல்லியிருந்தேன். யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ அதில் நிறைய பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம் ஆல்மோஸ்ட். டவர், ராக்கு, பிளேடு, இப்போ பார்க்க போகிறது HCI மேம். வெரி குட். யா, இது எல்லாம் தான் வந்து டைப்ஸ் ஆஃப் சர்வர் ஹார்ட்வேர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு அந்த டே 2ல். ஓகே ஓகே. இப்போ ஹைப்பர் கன்வர்ஜ்ட் அப்படின்னா என்னன்றதான் பார்க்க போகிறோம். ஹைப்பர் கன்வர்ஜ்டு வந்து வெரி சிம்பிள், வெரி சிம்பிள் சொல்ல முடியாது, அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஹைப்பர் கன்வர்ஜ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் அப்படின்றது நான் என்னென்னு சொல்கிறேன், CPU மெமரி, அதை தான் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் நான் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுவேன். போகிற கிளாஸ் விஎம்வேர் டாபிக்குள்ளே போயிட்டதுக்கப்புறம் நிறைய யூஸ் பண்ணுவேன் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் அப்படின்னா. நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா CPU மெமரி. ஓகே, கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் அப்படின்னா CPU மெமரி, அது அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுவோம், அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து இது கம்ப்யூட்டர் ரிசோர்ஸும் ஸ்டோரேஜ் எல்லாமே ஒரே ஹார்ட்வேர்லேருந்து கிடைக்கிறது தான் ஹைப்பர் கன்வர்ஜ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது எப்படி கிடைக்கும்? ஒரே நம்ம வந்து SAN வந்து ஸ்டோரேஜ் வந்து தனியாக தானே நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம், ஸ்டோரேஜ் வந்து தனியாக தானே நம்ம இது வாங்குவோம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கலாம். எஸ், அது மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்குது, இது மாதிரியும் ஒரு டெக்னாலஜி இருக்குது. அதுதான் ஹைப்பர் கன்வர்ஜ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் இன்டர்வியூவில் போனால் கூட கேட்பாங்க, உங்களுக்கு டு யூ ஹேவ் எனி நாலேஜ் அபவுட் ஹைப்பர் கன்வர்ஜ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேட்பாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அது வந்து நீங்கள் சொல்லலாம். எனக்கு வந்து ஹைப்பர் கன்வர்ஜ்னா என்ன அப்படின்னா, இட் இன்க்ளூட்ஸ் கம்ப்யூட் ரிசோர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்டோரேஜ். இதுதான் ஒரே இடத்துல நம்மளுக்கு ஒரே ஹார்ட்வேரில் கிடைக்கிறது தான் ஹைப்பர் கன்வர்ஜ்டு. ஓகே ஓகே. இது எப்படி என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது? ஸோ அதுக்கான இதுதான் இது. CPU மெமரி, ஹார்ட் டிஸ்க் எல்லாமே சேர்ந்து தான் ஹைப்பர் கன்வர்ஜ்ட். ஓகே, ஸோ இது எல்லாத்துலேயுமே சேர்ந்து நம்ம இந்த வந்து VM கிரியேட் பண்ணுறோம். இது வந்து இதுதான் VM. எப்படி இந்த VM வந்து வருது, நம்ம எப்படி வரும், ஒரு ஹைப்பர்வைசர்லேருந்து ஒரு வர்ச்சுவலைசேஷன்லேருந்து ஒரு VM கிரியேட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கேன், கரெக்டாக? அதுக்கு ஸ்டோரேஜ், எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்லாம் நம்ம கொடுக்குறோம். நம்ம இது வரைக்கும் அதுதான் பார்த்தோம். ஆனால் இது வந்து குவைட் டிஃப்ரெண்ட். ஒரு ஹார்ட்வேர்லேயே நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும், CPU மெமரி, ஹார்ட் டிஸ்க் எப்படி அப்படின்னா, ஒரு சர்வர் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த சர்வர்லேயே லோக்கல் நிறைய ஹார்ட் டிஸ்க் வாங்கி அந்த ஹார்ட் டிஸ்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டோரேஜாக கன்வெர்ட் பண்ணுறது தான் ஹைப்பர் கன்வர்ஜ்டு. அதுதான் வந்து ஸ்டோரேஜ். அது எல்லாம் சேர்ந்தது தான் ஹைப்பர் கன்வர்ஜ்டு இன்ஃப்ரா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதில் வந்து என்னென்ன மார்க்கெட்டில் வந்து எந்தெந்த வெண்டார்லாம் வச்சுருக்காங்க ஹைப்பர் கன்வர்ஜ்டு அப்படின்னா, விஎம்வேரில் இருக்குது. விஎம்வேரில் vSAN அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. vSAN ஸ்டோரேஜ், vSAN அப்படின்னு இருக்குது. அந்த vSAN வந்து ஹைப்பர் கன்வர்ஜ்டு. எப்படி அப்படின்னா, அவங்க இப்போ வந்து ஒரு டெல்லில் இருக்காங்க, டெல்லிலேருந்து நான் சர்வர் வாங்கிடுறேன், அதில் வந்து மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் வாங்குகிறேன், மல்டிபிள் டிஸ்க் வாங்குகிறேன், கிட்டத்தட்ட ஒரு 32 TB கிட்ட நான் வாங்குகிறேன். அந்த 32 TB வந்து ஒரு டேட்டா ஸ்டோர், ஒரு ஸ்டோரேஜாக கன்வெர்ட் பண்ணுறேன். எல்லா டிஸ்கையும் சேர்த்து ஒரு ஸ்டோரேஜாக கன்வெர்ட் பண்ணி நான் அந்த டேட்டா ஸ்டோராக யூஸ் பண்ணுறது தான் இது வந்து ஒரே ஹார்ட்வேரில் கிடைக்கிறதுனால இது ஹைப்பர் கன்வர்ஜ்டுன்னு சொல்கிறோம். ஹைப்பர் கன்வர்ஜ்டுனா இது உங்களுக்கு புரியுதா? நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் எதனா டவுட் இருக்கா? ஒரு கம்ப்யூட்டர் ரிசோர்ஸும் ஸ்டோரேஜு எல்லாமே ஒரே ஹார்ட்வேர்லேருந்து நம்மளுக்கு கொடுக்குற ஒரு டெக்னாலஜி தான் ஹைப்பர் கன்வர்ஜ்டு. ஓகே, ஐ எம் மூவிங் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். உங்களுடைய சைலண்ட்டை நான் வந்து கிளியர்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இது எப்படி வேலை செய்யும்? ஓகே, இது மார்க்கெட்டில் வந்து யாரெல்லாம் வச்சுருக்காங்கன்றது போகிறதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நார்மலாக எப்படி ஒர்க் ஆகும் ஒரு சர்வர்? இப்போ நம்ம நார்மலாக ஒரு சர்வர் எப்படி ஒர்க் ஆகும்? ஒரு சர்வர் அந்த நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்கும், நெட்வொர்க் மூலயமா ஸ்விட்சை கனெக்ட் பண்ணுறோம், ஸ்டோரேஜை கனெக்ட் பண்ணுறோம். இதுதான் ஒரு கன்வர்ஜ்டு அப்படின்னு சொல்கிறோம். இது ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் நம்ம இந்த சர்வர் கூட கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, அதுதான் கன்வர்ஜ்டுன்னு சொல்கிறோம். இதுவே ஹைப்பர் கன்வர்ஜ்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த சர்வருக்குள்ளவே
எல்லாமே இருக்கும். இது எப்படின்னா, அந்த சர்வர் இருக்குது, ஸ்டோரேஜ் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சர்வரில் மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் வாங்குவேன். மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ ஒரு டிஸ்க் ஒரு டிபி வச்சுக்கோங்க. ஒரு 10 டிஸ்க் வச்சுருக்கேன். ஒரு டிஸ்க் 1 டிபி. ஸோ 10 டிஸ்க்கு 10 டிபி. ஓகே, அந்த 10 டிபியும் ஒன்றா சேர்த்து டேட்டா ஸ்டோராக நான் யூஸ் பண்ணக்கூடியது தான் ஹைப்பர் கன்வர்ஜ். ஓகே, நார்மல் சர்வரில் எப்படி இருக்கும், கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வரும். ஒரு சர்வரில் ஹார்ட்வேரில் என்ன வரும், சிபியூ வரும், மெமரி வரும், அவ்வளோதான். கரெக்டாக லோக்கல் ஸ்டோரேஜ் வரும், அந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் அது என்னன்னு சொல்கிறேன், அது மட்டும் தான் வரும். ஆனால் ஹைப்பர் கன்வர்ஜில் ஸ்டோரேஜ் வரும், கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் வரும். கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ்னால் விச் இன்க்ளூட் சிபியூ, மெமரி. ஓகே, இதுதான். ஓகே, ட்ரெடிஷ்னலாக இது வந்து நான் கன்வர்ஜ்டு இப்படி இருக்கும், கன்வர்ஜ்டு இப்படி இருக்கும்ன்றதை பார்த்துட்டோம். ஹைப்பர் கன்வர்ஜ்டு இப்படி தான் இருக்கும். க்ளவுட் என்விரான்மெண்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் சர்வர், நெட்வொர்க்கு எல்லாமே கனெக்டிவிட்டி அந்த ஒரு எண்ட் யூசருக்கு வந்து க்ளவுடாக கொடுக்குறோம். க்ளவுடுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எப்படி இன்டர்நெட் மூலயமா ஆக்சஸ் பண்ணுறோம். அவங்க ஜஸ்ட் ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க, அந்த சர்வரை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அதோடைய ஃபிசிக்கல் இன்வால்மெண்ட்டு நம்மளுக்கு இல்லை, ஃபிசிக்கல் சர்வர் இன்வால்மெண்ட்டு. ஓகே ஓகே, இதுதான் ஹைப்பர் கன்வர்ஜ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். ஓகே, இதில் என்னென்ன ஹார்ட்வேர்லாம் இருக்காங்க, வெண்டார்லாம் இருக்காங்க இந்த ஹார்ட்வேரில் அப்படின்னா, ஐசர் இருக்காங்க, ஆசஸ் இருக்காங்க, சிஸ்கோ இருக்காங்க. ஹைப்பர் கன்வர்ஜ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எந்த வெண்டார் மெயினாக இருக்காங்க அப்படின்னா, நியூட்டானிக்ஸ். அது ஒரு ஸ்லைடு நான் இதில் வச்சிடல. நியூட்டானிக்ஸ் நான் உங்களுக்கு இங்கே ரைட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. மெயினாக மார்க்கெட்டில் இருக்கவங்க ஹைப்பர் கன்வர்ஜ்டு. ஓகே, ஹைப்பர் கன்வர்ஜ்டு டெக்னாலஜி இந்த இன்ஃப்ராவில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா, நியூட்டானிக்ஸ் இருக்காங்க. நியூட்டானிக்ஸ் யாருக்காச்சும் தெரியுமா? VMwareல அந்த பிரிசம் கன்சோல் மூலமா போய் ஆக்சஸ் பண்றது தானே? எஸ், நியூட்டானிக்ஸும் எஸ். ஸோ நியூட்டானிக்ஸ் வச்சுருக்காங்க, VMwareல vSAN வச்சுருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், VMware வந்து vSAN வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி யூஸ் பண்ணுறாங்களான்னா, சம் ஆஃப் த கம்பெனி யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா காஸ்ட் சேவிங்காக யூஸ் பண்ணுறாங்க. நான் வேலை பார்க்குற இடத்துல வந்து நாங்கள் vSAN யூஸ் பண்ணுறோம். vSANும் வச்சுருக்கோம், மற்ற ஸ்டோரேஜும் வச்சுருக்கோம். ஸோ இது மாதிரி vSAN வந்து எதுக்காகனா காஸ்ட்டையும் கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம், அதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஹைப்பர் கன்வர்ஜில் மார்க்கெட்டிங்கில் டாப் லெவலில் இருக்கிறது வந்து நியூட்டானிக்ஸ் அண்ட் VMwareல vSAN. ஓகே, இவங்களாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து vSAN-உடைய டாபிக் நான் பின்னாடி எடுப்பேன். ஐ மீன் ஆஃப்டர் ஆல் த VMware டாபிக் ஆர் மிட் ஆஃப் VMware டாபிக் நான் vSAN எடுப்பேன். vSAN வந்து வெரி டிஃப்ரெண்ட் டாபிக். லைக் ஒர்க் எப்படி வேலை செய்யும் கொண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் அதனால் இப்போ வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு புரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன், எப்படி வேலை செய்யும் VMware, vSAN, நியூட்டானிக்ஸ் எந்த டைப்லேருந்து வருதுன்னா ஹைப்பர் கன்வர்ஜ்டு. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு தனியாகவே vSAN-உடைய கிளாஸ் எடுப்பேன். ஓகே, ஹைப்பர் கன்வர்ஜ்டு இன்ஃப்ராவில் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? கிளியரா? ஹைப்பர் கன்வர்ஜ்ல இருந்து டெல் இருக்குல்லங்க, டெல் இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியுமா ஏதாச்சும் கம்பெனி? எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட யாரும் அதை யூஸ் பண்ணல. மைட் பி இல்ல பிஃபோர் நோட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. அதான் யூஸ் பண்ணுறதை பொறுத்து. எது மார்க்கெட்டில் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுதே வந்து நாங்களே வந்து vSAN யூஸ் பண்ணுறோம். நிறைய ஹோஸ்ட் வந்து எங்களுது vSANல தான் இருக்குது. ஓகே, VMware, vSAN போறீங்க. நியூட்டானிக்ஸ் வந்து அந்த இதோடைய அடிஷனல் எதுவும் வரலைங்களா? AOSன்னு சொல்லியிருக்காங்க, அது AOS-ஆ? AOS எனக்கு நியூட்டானிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு நாலேஜ் பெருசாக இல்லை. பட் ஹைப்பர் கன்வர்ஜில் இவங்கெல்லாம் இருக்காங்கன்றது தான் எனக்கு தெரியும். பட் லேட்டஸ்ட்டாக அவங்க நியூட்டானிக்ஸ் AOS தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் உங்ககிட்ட லேட்டஸ்ட்டாக என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. மேபி நீங்கள் கூகுள் அவுட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜஸ்ட் இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே லேட்டஸ்டா நியூட்டானிக்ஸ் தான் மேம் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க கம்பெனிலயும் நியூட்டானிக்ஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க மேம். நியூட்டானிக்ஸ் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னா நான் சொல்றேன். இப்போ வந்து VMware யூஸ் பண்ணவங்க வந்து கண்டிப்பாக நியூட்டானிக்ஸ் போகிறாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா டவுட்டு தான். நியூட்டானிக்ஸ்லேயும் சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அட்வான்டேஜ் இருக்குது. எல்லா டெக்னாலஜியுமே, எந்த டெக்னாலஜி நீங்கள் எடுத்தாலுமே அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது.
நியூட்டானிக்ஸ் சில கம்பெனியில் ஏன் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி இந்த இதுக்காக வச்சுருப்பாங்க. ஐ மீன் ஹைப்பர் கன்வர்ஜருக்காக இருக்கும். ஓகே விஎம்வேரில் இருக்கவங்க விசான் தான் போவாங்க. விசான் தான் எடுப்பாங்க. விசான் இஸ் ஹைப்பர் கன்வர்ஜர் தான். ஓகே கைஸ், நீங்கள் அவ்வளோ மற்ற டெக்னாலஜி வந்து நீங்கள் ஐ மீன் மற்ற ப்ராடக்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம படிக்கும்போது VMware தான். ஓகே ஓகே, இது டவுட் இல்லைன்னா